ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பாருங்கள், மாயாஜால் வந்திருக்கேன். வந்து ஜெயிலர் படம் பார்க்கணுன்னு ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன். நல்ல கும்பலாக இருந்துச்சு, அதனால் நான் போகவே இல்லை. இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டேனாவும் கும்பலாயிரும். மதியத்துக்கு மேலே போனாலுமே நிறைய டிக்கெட் புக் ஆகிருக்கும், செம்ம கும்பலாக இருக்கும். அதனால் அந்த ரஷ்ஷுக்கு பயந்துக்கிட்டு மத்தியானத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேன். மாயாஜால் வந்திருக்கோம். மாயாஜால் ரீச் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்மளுக்கு எதில் டிக்கெட் கிடைக்குதோ அவைலபிளாக இருக்கோ நம்ம போய்க்கலாம். ஆனால் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஜெயிலர் படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்றைக்கி தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அங்கிள். அதுவும் மாயாஜால் வந்து நான் சென்னை வந்துட்டு 2 வருஷம் ஆச்சு. நான் மாயாஜாலுக்கு வந்ததே கிடையாது. மெரினா மால், விவரா மால்ன்ட்டு அந்த சைடு எல்லாமே போயிட்டு வந்துட்டு இந்த மாயாஜால் போகிறதுக்கான சான்ஸே கிடைக்கல. இந்த படம் பார்க்குறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மாயாஜாலை. செம்மையாக தான் இருக்குது. ஆனால் மேலே வெறும் தேட்டர் தான், கீழே வந்து விவரா மால் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனையிலே நான் வந்துட்டேன். விவரா மால், மெரினா மால் மாதிரி இருக்கும் போல், நிறைய கடையெல்லாம் வச்சு அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன் பாருங்கள். ஆனால் அப்படி கிடையாது. கீழே ஃபுல்லாக கேம்ஸு, குழந்தைங்களுக்கான கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு தேட்டரில் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போவாங்க போல். இன்றைக்கி தான் இதெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தேன். நல்லாயிருக்கு, பில்டிங்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களெலாம் கூட்டிகிட்டு வந்தாக்கா நல்லா கேம் விளையாண்டுட்டு எப்போ நம்மளுக்கு டைம் இருக்கோ அந்த சமயத்தில் நம்ம படம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. தேட்டரே அங்கே ஒரு 17 தேட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 16 17 இருக்குது. ஃபுல்லாக தேட்ரு எப்போ அவைலபிளாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து 2:30 மணிக்கு ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெயிலர் படம் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதனால் இப்போ 2:30 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நான் இதுங்களாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக பாருங்கள், நம்மளுக்கானது ஒன்றும் கிடையாது. இந்த குட்டீஸ்க்காக நிறைய கேம்ஸ் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்திருந்தால் எல்லாருமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துருந்து விளையாட விட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் வீடியோ எடுத்துருக்கலாம். அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் இப்போ வந்தது. ஏன்னா குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடக்கூடாதுல்ல, அது ப்ரைவசி பாதிக்கும் அவங்களுக்கு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது போய் நம்ம வீடியோலாம் எடுக்கக்கூடாது. இப்போ காலியாக இருக்கிறதால எனக்கும் வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கணும், அப்படி தான் நல்லாயிருக்கும். அங்கிளுக்கு வந்து ஆனால் ஒரே ஒரு குறை, இங்கே யாருமே இல்லையே, ரொம்ப கும்பலே இல்லை, நம்ம எல்லாரையும் பார்க்க தானே வந்தோம், காலியாக இருக்குது, நம்ம வேணால் போயிட்டு இன்னொரு நாள் வரலாமா அப்படின்னாங்க. இல்லை நம்ம இப்படியே இருக்கட்டும், வீடியோ எடுக்கவும் கரெக்டாக இருக்கும். யாராவது இருந்தாக்கா நம்மளை கேமராவில் நம்ம தெரிஞ்சிருவோமோன்ட்டு பயப்படுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இல்லாமல் நம்மளும் வீடியோலாம் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயாக போட்டேன். இங்கே ஒரே ஒரு கடை மட்டும் இருக்குது, ரெயின்போ கடை. அதில் வந்து ட்ரெஸ்ஸும் இருக்குது, நிறைய டாய்ஸ் இருந்துச்சு பாருங்கள். வந்தீங்கன்னா வாங்குங்க, நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் ஒர்த்தபுளாக இருக்குது. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சாப்பாட்டுக்காக வெயிட்டிங். மதியம் சாப்பாடு இங்கே தான் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம மேலே போய்ட்டு படம் பார்க்க வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு, 2:30 ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் அப்படியே லைனாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தேட்டருக்குள்ளே போயிட்டோம். தேட்டருக்குள்ளே போயிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல, வீடியோ எடுத்தாக்கா நம்மளை வந்து ஜெயிலே போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்லாம் நிறையா படித்தேன் இன்ஸ்டாகிராமில். அதனால் நாங்கள்லாம் வீடியோ எடுக்கலை, வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அதோட படம் முடிஞ்சோடனே எடுத்தேன். அங்கிள் ரெடியாக இருக்காங்க. எங்களோட தேட்டர் எங்கே இருக்குது? 6ஆம் நம்பர். பார்த்தீங்களா, லைனாக ஃபுல்லாக தேட்டர்ஸ் தான் இருக்குது. எதில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கோ அங்கே போய் பார்த்துக்கலாம். உள்ளே போயிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். படம்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கிளம்பிடலாம். நல்லா இருந்துச்சு படம். ஆனால் ஒரே கத்தி குத்தாக இருந்துச்சு. இருந்தாலும் ரஜினியை பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா எனர்ஜியும் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினி படம் பார்க்குறேன் அப்படின்றதால ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஜாலியாக நானும் என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இன்றைக்கி ஜெயிலர் படம் நானும் பார்த்துட்டேன்ற சந்தோஷத்தோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த மாதிரி பகலில் படம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு சாயந்தரமாக கிளம்பிட்டு நடுராத்திரியில் படம் முடித்து வர்றதுக்கு இந்த மேட்னி ஷோ பார்க்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போகும்போது கொஞ்சம் நேரம் நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பாருங்கள் செம்ம மழை பெஞ்சிருச்சு. நல்ல வேளை நாங்கள் மழைக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க இன்றைக்கி படம். நீங்களும் படம் பார்க்கணும், ஜெயிலர் படம் பார்க்கணுன்னா இந்த சமயத்தில் கிளம்பி போங்க. நல்ல கும்பல் இல்லாமல் இருக்குது. நைட் ஷோ தான் கொஞ்சம் கும்பலாக இருக்கும். அது மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் சென்னையில் பார்த்திங்கன்னா செம்ம கும்பலாக இருக்கும். இப்போ ஃப்ரீயாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டைமிங்கில் போங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மழையாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். இன்னொரு 10 நிமிஷத்தில் வீடு வந்துடும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.